இன்னைக்கு அதிகம் பேசப்படுற ஒரு விஷயம் காவேரி பிரச்சனை. தமிழ்நாட்டுக்கு திறந்து விட வேண்டிய தண்ணியை கர்நாடகா தர மறுக்குது. ஏன் மறுக்கிறீங்கன்னு கேட்டால் மழை இல்லை, வறட்சி, குடிநீர் பற்றாக்குறைன்னு பல காரணங்களை சொல்கிறாங்க. அது உண்மைதானா? இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன? கர்நாடகா கட்ட முயற்சி பண்ணுற மேகதாது அணையை ஏன் தமிழ்நாடு எதிர்க்குது? இந்த விஷயத்தில் முதல்வர் விஜய் தலைமையிலான தமிழக அரசு என்ன செஞ்சுட்டு இருக்கு, என்ன செய்யணும், உண்மையிலேயே காவேரி பிரச்சனைனா என்ன, அது எங்கே தொடங்கி இப்போது எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு, அதுக்கு என்னதான் தீர்வு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். முதல்ல காவிரியோட புவியியலை பார்த்தோன்னா, கர்நாடகாவோட குடகு மாவட்டத்தில் இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலையில் தலை காவிரிங்கிற இடத்துல உற்பத்தியாகி 320 கிலோமீட்டர் பயணித்து கிருஷ்ணகிரியில் இருக்கிற எல்லை பகுதியான பிலிகுண்டுலு வழியாக தமிழ்நாட்டுக்குள்ளே நுழையுது. தருமபுரி, சேலம், ஈரோடு, நாமக்கல், கரூர், திருச்சி வரை வந்து அங்கே ரெண்டாக பிரியுது. வடக்கில் பிரிகிறது கொள்ளிடமாறா மாறுது, தெற்கில் பிரிகிறது காவிரி. தெற்கு பக்கமாக பாயிற இந்த காவிரி தான் டெல்டா மாவட்டங்கள்னு அழைக்கப்படுற தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை வழியாக ஓடி கடைசியில் வங்கக்கடலில் கலக்குது. காவிரியோட மொத்த நீளம் 802 கிலோமீட்டர். கர்நாடகாவில் 320 கிலோமீட்டர் ஓடுற காவிரி தமிழ்நாடு வழியாக 416 கிலோமீட்டர் தூரம் ஓடுது. இந்த காவிரி தண்ணி தான் டெல்டா மாவட்டத்தில் மட்டும் 30 லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு பாசன வசதியையும் 20க்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு முதன்மையான குடிநீர் ஆதாரமாகவும் இருக்குது. காவிரி உற்பத்தியாகி வர்ற கர்நாடகா மேல்மடை மாநிலம், கீழ் இருக்கிற நாம கீழ்மடை மாநிலம். இதில் காவிரி யாருக்கு சொந்தங்கிறது தான் பிரச்சனை. தமிழ்நாட்டில் காவிரி நதிக்கு குறுக்கே சேலத்தில் மேட்டூர் அணை, தஞ்சாவூர் திருச்சி எல்லையில் கல்லணை இருக்கிற மாதிரி கர்நாடகா தங்களோட மாநிலத்தில் காவிரியில் கபினி, கிருஷ்ணராஜசாகர் அணை மூலமாக நீரை தடுத்து வச்சு மழை பெஞ்சு அணை நிரம்பி வெள்ளம் வர்ற சூழல் இருந்தால் மட்டுமே தமிழ்நாட்டுக்கு தண்ணியை எந்த போராட்டமும் இல்லாமல் திறந்து விடுது. ஆனால் காவிரி தமிழ்நாட்டு விவசாயிகளோட உரிமையும் தாங்கிறத சட்ட போராட்டங்கள் மூலமாக நாம் பல முறை உணர்த்தி நமக்கான நீரை பெற்றிருக்கிறோம். ஆனால் கர்நாடகா இன்னைய தேதி வரைக்கும் நம்ம உரிமைகளை ஒரு நாளும் மதித்ததே இல்லை. ஒவ்வொரு வருஷமும் ஜூன் முதல் செப்டம்பர் வரையிலான காலகட்டத்தில் நாம் காவிரி பிரச்சனையை பற்றி அதிகம் செய்திகளில் பார்க்கலாம். ஏன்னா இதுதான் தென்மேற்கு பருவமழை காலம். இந்த சமயம்தான் கர்நாடகா தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் திறக்க வேண்டிய காலகட்டமும் கூட. மழை வழக்கமாக பெய்கிற அளவு பெஞ்சா பெரிய பிரச்சனை இல்லை. கர்நாடகா விரும்பினாலும் இல்லைனாலும் தண்ணி திறந்து தான் ஆகணும். ஆனால் பருவமழை பொய்க்கும் போது தான் பிரச்சனை தொடங்குது. பலமுறை இந்த பிரச்சனையை தமிழ்நாடு எதிர்கொண்டிருக்கு. இந்த வருஷமும் இப்படி ஒரு சிக்கல்ல தான் நம்ம மாட்டிட்டு இருக்கோம். கர்நாடகா காவிரி நதியை இன்னும் தனக்கு சொந்தமான ஒண்ணுங்கிற மனநிலையில தான் செயல்பட்டு இருக்கு. மாநிலங்களுக்கு இடையில ஓடுற நதிநீர் பங்கீட்டுல இருக்கிற பிரச்சனையை தீர்க்கிறது குறித்து சட்டப்பிரிவு 262 அம்பேத்கர் ஒரு விஷயம் சொல்றார். அதாவது, ஆற்றுப்படுகையை தனித்தனி மாநில பகுதியாக பார்க்காம ஒரே இயற்கை வளமாக பார்க்கணும். அவற்றோட பயன் விளிம்பு நிலை மக்களுக்கு போய் சேரணும்னு சொல்கிறார். சுருக்கமாக சொல்லணும்னா, தண்ணிங்கிறது சமூகம் முழுமைக்கும் சொந்தமான ஒரு பொது சொத்து. நதிநீர் பங்கீடுங்கிறத அறிவியலின் அடிப்படையில் இல்லாமல் உணர்வின் அடிப்படையில் அணுகிறதால தான் பிரச்சனை வருது. இந்த பிரச்சனை இன்னைக்கு நேற்று கிடையாது, 125 வருஷமாக இருந்து வர்ற ஒன்று. ஆங்கிலேயர் ஆட்சியில் கர்நாடகா மைசூரு மாகாணமாகவும் தமிழ்நாடு மெட்ராஸ் மாகாணமாகவும் இருந்தப்பவே நதிநீர் பங்கீடு தொடர்பாக 1892 ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் 1924 இன்னொரு ஒப்பந்தம். சுதந்திரத்துக்கு பின்னாடி மாநிலங்கள் உருவான பிறகு இந்த 1924 ஒப்பந்தம் 1974 காலாவதி ஆகிடுச்சு. அதை நீட்டிக்க தமிழ்நாடு முயற்சி பண்ணாலும் சுதந்திரத்திற்கு முன்னாடி போட்ட ஒப்பந்தமெல்லாம் செல்லாததுன்னு சொல்லி கர்நாடகா அதுக்கு இணங்க மறுத்துடுச்சு. தமிழ்நாட்டின் தொடர் போராட்டங்களை தொடர்ந்து 1990 உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவு போடுது. அதாவது, காவிரி நடுவர் மன்றம் அமைக்க மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு போடுது. 1991 காவிரி நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டு
தமிழ்நாட்டுக்கு குறிப்பிட்ட அளவு தண்ணீர் திறக்கணும்னு அந்த நடுவர் மன்றம் இடைக்கால உத்தரவு போடுது. ஆனாலும் கர்நாடகா உத்தரவை மதிக்கிற மாதிரி இல்லை. 2007 காவிரி நடுவர் மன்றம் இறுதி தீர்ப்பை கொடுக்குது. அதாவது காவிரி படுகையில் உள்ள தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா மற்றும் புதுச்சேரி ஆகிய 4 மாநிலங்களுக்கும் அதோட தேவையின் அடிப்படையில் நீரை பகிர்ந்து கொடுக்கணும்னு நடுவர் மன்றம் சொல்லுது. ஆனால் அதை 2013 தான் மத்திய அரசு தன்னோட அரசிதழில் வெளியிட்டு அந்த இறுதி தீர்ப்பை சட்டப்பூர்வமாக ஆக்குது. 2018 உச்சநீதிமன்றம் நடுவர் மன்ற தீர்ப்பில் சிறிய மாற்றங்களை செஞ்சு ஒரு தீர்ப்பு கொடுக்குது. அதில் ஆண்டுக்கு 740 டிஎம்சியில் தமிழ்நாட்டுக்கு 440.25 டிஎம்சி தண்ணீர் கொடுக்கணும்னு உச்சநீதிமன்றம் சொல்லுது. இந்த தீர்ப்பை அமல்படுத்த அதே வருஷம் காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் மற்றும் காவிரி நீர் ஒழுங்குமுறை குழுவையும் மத்திய அரசு அமைச்சிச்சு. ஆனாலும் தீர்ப்பின்படி கர்நாடகா தமிழகத்துக்கு கொடுக்க வேண்டிய தண்ணியை கொடுத்துச்சானா அதுதான் இல்லை. வருஷம் இந்த விஷயத்தில் ஒரே போராட்டமாக தான் இருக்குது. காவிரி மன்ற தீர்ப்பையும் உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் மதிக்காம மழை இல்லை, வறட்சி, குடிநீர் தட்டுப்பாடுன்னு தண்ணீர் திறந்து விடாமல் இருக்க பலவித காரணங்களை சொல்லிக்கிட்டு இருக்கு கர்நாடகா. அது கர்நாடகாவில் இப்போ இருக்கிற காங்கிரஸ் அரசாக இருந்தாலும் சரி, இதுக்கு முன்னாடி இருந்த பாஜக அரசாக இருந்தாலும் சரி, ஆட்சி மாறினாலும் காட்சி மாறலைங்கிற கதை ஒரே பாட்டை தான் பாடிக்கிட்டு இருக்கு. ஆனால் இது உண்மையில் அந்த மாநிலத்தோட அரசியலை தீர்மானிக்கிற ஒரு விஷயம். அங்கே இருக்கிற விவசாய அமைப்புகள், கர்நாடக மாநில உரிமை அமைப்புகள் எப்போ இந்த பிரச்சனை வந்தாலும் தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் திறந்து விடவே கூடாதுன்னு போராட்டத்தில் உதிக்கும். அவங்களுக்கு பயந்தும் தங்களோட அரசியல் இருப்பை தக்க வைக்கவும் காங்கிரஸ், பாஜக இரண்டுமே கர்நாடகாவில் செயல்பட்டு இருக்கு. சுவாரஸ்யமாக இந்த பிரச்சனையில் கட்சி பேதமின்றி ஒன்று சேருவாங்க கர்நாடகாவில். ஆனால் தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் திறக்கிறதுனால எந்த பாதிப்பும் இருக்காதுன்னு அறிவியல் சான்றுகள் இவங்க கண்ணுக்கு தெரியறது இல்லை. கடந்த காலங்களில் உச்சநீதிமன்றம் கடுமையாக கண்டித்த பிறகுதான் தமிழ்நாட்டிற்கான தண்ணியை வேண்டா வெறுப்பாக திறந்துக்கிட்டு இருக்கு கர்நாடகா. கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் அங்கே ஒரு கொடுமைங்கிற கதையாக தமிழ்நாட்டு எல்லையிலிருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் ராமநகரா மாவட்டம் கனகபுராவில் காவிரிக்கு குறுக்க 48 முதல் 67 டிஎம்சி கொள்ளளவு கொண்ட மேகதாது அணையை கட்ட மும்முரம் காட்டி வருது கர்நாடகா. இதுக்கு பட்ஜெட் 9,000 கோடி. பெங்களூரு குடிநீர் தேவைக்கும் 400 மெகாவாட் மின்சாரம் உற்பத்திக்குமான நீர்மின் திட்டத்துக்கு இந்த அணை அவசியம்னு அடம் பிடிக்குது கர்நாடகா. மேல்நடையில் மேலும் ஒரு பிரம்மாண்ட அணை கட்டப்பட்டா வழக்கமான மழைக்காலங்களில் கூட தமிழ்நாட்டிற்கு வரவேண்டிய தண்ணி மொத்தமாக தடுக்கப்படும். வறட்சி, குறைந்த மழைப்பொழிவு ஆண்டுகளில் கர்நாடகா தன்னோட அணைகளை நிரப்பின பிறகுதான் உபரி நீரை விடுவிக்கும். இதனால் கீழ்மடை விவசாயிகளுக்கான நீர் உரிமை மொத்தமாக பறிபோகும். 2025 நவம்பர் 13 அன்னைக்கு மேகதாது அணை கட்டுறதுக்கான கர்நாடகாவோட விரிவான திட்ட அறிக்கையை மதிப்பீடு செய்ய காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் மத்திய நீர் ஆணையத்துக்கு அனுப்ப உச்சநீதிமன்றம் ஒப்புதல் கொடுத்தது. இது தமிழ்நாட்டு விவசாயிகள் வயிற்றில் புளியை கரைத்தது. இப்போ காங்கிரஸில் இருந்து சித்தராமையாவுக்கு அப்புறம் டி.கே. சிவகுமார் முதலமைச்சரான பிற்பாடு தான் அவர் இந்த மேகதாது அணைக்கு எப்படியாவது தன்னோட ஆட்சியில் அடிக்கல் நாட்டி கர்நாடக மக்கள் மத்தியில் பேர் வாங்கிடணும்னு வேலை செஞ்சிட்ருக்காரு. காலத்தின் விளையாட்டோ என்னவோ, முதல்வர் விஜய் தலைமையில் தமிழ்நாட்டில் புதுசாக அமைஞ்சிருக்கிற தாவேகா அரசு தலையில் இந்த விவகாரம் வந்து விடிஞ்சிருக்கு. மேகதாது ஒரு பக்கம் இருக்க, இந்த ஆண்டு பருவமழை சரியாக இல்லாததுனால தமிழ்நாட்டுக்கான தண்ணீர் திறப்புலையும் கர்நாடகா கை வச்சிருக்கு. கடந்த ஆண்டு மழைப்பொழிவு சரியாக இருந்ததுனால தமிழ்நாட்டு விவசாயிகள் தப்பிச்சிட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் 2025-26 சித்தராமையா தலைமையிலான கர்நாடக அரசு வரலாற்று சாதனையாக 330.4 டிஎம்சி தண்ணியை திறந்துச்சு. காவிரியோட கிளையான கொள்ளிடமாறு இப்போ வறண்டு பாலைவனமாக காட்சியளிக்குது. இதனால் பல மாவட்டங்களில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படுற அபாயம் ஏற்பட்டிருக்கு. காவிரி ஒழுங்குமுறை குழுவின் உத்தரவுப்படி ஜூன் 1 முதல் ஜூலை இறுதிக்குள்ள தமிழ்நாட்டுக்கு 37.4 டிஎம்சி தண்ணி வந்திருக்கணும். ஆனால் வந்தது வெறும் 3.57 டிஎம்சி மட்டும்தான். அதாவது 33.8 டிஎம்சி நீர் வரலை. இதில் அதிர்ச்சியான விஷயம் என்னன்னு சொன்னால், கடந்த ஜூலை மாதம் தமிழ்நாட்டுக்கு கர்நாடகா திறந்துவிட்ட தண்ணீரின் அளவு கடந்த 50 வருஷத்திலேயே ரொம்ப கம்மி.
ஜூலை மாதத்தில் மட்டும் தமிழ்நாட்டுக்கு 31.24 டிஎம்சி தண்ணீர் கொடுத்திருக்கும். ஆனால் கர்நாடகா வெறும் 0.698 டிஎம்சி நீரை மட்டும்தான் திறந்துட்டுருக்கு. ஜூன் மாதத்தில் 2.915 டிஎம்சி வந்திருக்கு. ஆகஸ்ட் 3 அன்னைக்கு தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்ச மனுவில் இந்த விவரங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. முன்னாடி 2003 2.44 டிஎம்சி நீர் திறப்பு தான் ரொம்ப கம்மியான அளவாக இருந்த சூழலில் இந்த வருஷம் ஜூலையில் பதிவான 0.698 டிஎம்சி அளவுங்கிறது முன்னாடியே சொன்ன மாதிரி கடந்த 50 வருஷத்தில், அதாவது கடந்த அரை நூற்றாண்டில் ரொம்ப கம்மியான அளவுன்னு தி ஹிந்து பத்திரிகை சுட்டி காட்டியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் காவிரி நீர் மேலாண்மை ஆணையமும் ஒழுங்குமுறை குழுவும் ஜூலை 29 முதல் ஆகஸ்ட் 12 வரை 15 நாட்களுக்கு தினமும் 3500 கன அடி நீர் திறக்க உத்தரவிட்டும் கர்நாடகா அதையும் மறுத்திருக்கு. இதை எதிர்த்து விஜய் தலைமையிலான தமிழ்நாடு அரசு ஆகஸ்ட் 3 அன்னைக்கு உச்சநீதிமன்றத்தை அணுகியிருக்கு. தென்மேற்கு பருவமழை பொய்த்து போச்சு, கடந்த 150 வருஷத்தில் இல்லாத மோசமான வறட்சி, பெங்களூருவுக்கு குடிநீர் கிடைக்கிறது தான் முன்னுரிமை கொடுக்குறோன்னு கர்நாடகா டிசைனாக காரணம் சொல்லியிருக்கு. ஆனால் அடுத்த 2 நாளில் அது உண்மை இல்லைன்னு அம்பலப்பட்டு போச்சு. ஜூலை இறுதியில் கேரளா மற்றும் கர்நாடகா பகுதிகளில் மழை தீவிரமடைந்து கபினி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்ததும் கர்நாடகா ஒரே நாளில் 25,000 கன அடி நீரை தமிழ்நாட்டுக்கு திறந்து விட்டுருக்கு. தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் திறக்கிறதுக்கு எதிராக போராட்டம் நடத்தின கன்னட அமைப்புகளை அமைதிப்படுத்த அம்மாநில முதலமைச்சர் சிவகுமார் ஒரு விஷயம் சொல்கிறார். அதாவது மழையினால் தண்ணி அபாய அளவை தாண்டக்கூடாதுன்னு உபரி நீரை தான் திறந்து விட்டுருக்கோம், அதனால் அமைப்புகள் தங்கள் போராட்டத்தை நிறுத்திக்கணும்னு சொல்லியிருக்கார். இதே சிவகுமார் தான் வறட்சி தண்ணி இல்லைன்னு 2 நாள் முன்னாடி சொன்னார். இதை குறிப்பிட்டு பேசின சிபிஎம் தமிழ் மாநில செயலாளர் சண்முகம், அணைகளில் தண்ணீரே இல்லைன்னு சொல்லிட்டு 2 நாளில் அணை நிரம்பி தண்ணீர் திறக்கப்பட்டது எப்படி? காவிரி நீர் ஒழுங்குமுறை குழு கண்காணிக்கிற லட்சணம் இதுதானான்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. விஜய் தலைமையிலான தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுதுங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. அண்மையில் டிகே சிவகுமார் அனைத்து கட்சி கூட்டம் நடத்தினார். கர்நாடக மாநிலத்தின் நலன் கருதி குடிநீர் தேவைக்காக 40 டிஎம்சி தண்ணீரை சேமித்து வைக்கணும்னு எல்லா கட்சிகளோட தலைவர்களும் ஒருமித்த கருத்தை முன்மொழிஞ்சாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இன்னும் காவிரி தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்தை விஜய் நடத்தலை. எதிர்க்கட்சியான திமுக பலமுறை அனைத்து கட்சி கூட்டம் நடத்த வலியுறுத்தி இருக்கு. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினும் திமுக தலைவர் ஸ்டாலினும் இதை தொடர்ந்து வலியுறுத்தி வர்றாங்க. ஆனால் மாநில விவசாயிகள் நலனில் கர்நாடகாவில் இருக்கிற காங்கிரஸ், பாஜக உள்ளிட்ட எல்லா கட்சிகளும் ஒன்று திரண்டு நிற்கிற அதே வேளையில் தமிழ்நாட்டில் விவசாயிகள் நலனை விட அரசியல் வேறுபாடு தான் பிரதானமாக இருக்குன்னு விமர்சனங்கள் தொடர்ந்து வருது. அப்போ விஜய் அரசு காவிரி பிரச்சனைக்கு பாராமுகம் காட்டுதான்னா அதுவும் இல்லை. காவிரியில் மேகதாது அணை கட்டுறதுக்கு எதிராக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தாவேகா அரசு கடந்த ஜூன் மாதம் 19ஆம் தேதி ஒரு தீர்மானம் நிறைவேற்றுச்சு. எல்லா கட்சிகளும் ஒரு மனதாக அதுக்கு வாக்கும் அளிச்சாங்க. முன்னரே சொன்ன மாதிரி கடந்த ஆகஸ்ட் 3 அன்னைக்கு தாவேகா அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கலும் செஞ்சிருக்கு. அதே நேரம் கர்நாடக அரசுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் திமுக சார்பிலையும் வழக்கு தொடரப்பட்டிருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு ஒருமித்த கருத்தோடு இருக்குங்கிறத காவிரி ஆணையம், உச்சநீதிமன்றம் மற்றும் கர்நாடகாவுக்கு வெளிப்படுத்தி இருக்கணும்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறாங்க. முதல்வர் விஜய் தலைமையிலான குழு கர்நாடகா போய் அம்மாநில முதலமைச்சர் டிகே சிவகுமாரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த போகிறதா சொல்லப்பட்டுச்சு. ஆனால் கர்நாடகாவில் இப்போ இருக்கிற எதிர்ப்பால் விஜய் இப்போதைக்கு வர வேண்டாம்னு டிகே சிவகுமார் சொல்லிட்டார். விஜய் அப்படி போய் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தால் ஏதாவது மாறி இருக்குமான்னு கேட்டால் அதுக்கு இல்லைங்கிற பதில் தான் இந்த விவகாரத்தை முதல்ல இருந்து ஃபாலோ பண்ணிட்டு வர்ற அரசியல் வல்லுநர்கள் சொல்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரலாம், தமிழ்நாட்டில் தாவேகா கூட்டணியில் காங்கிரஸ் இருக்குது, கர்நாடகாவில் இப்போ இருக்கிறதும் காங்கிரஸ் ஆட்சி தான், அதுவே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். விஜய் நேராக போய் ராகுல் காந்தியை சந்தித்து அழுத்தம் கொடுத்தா அவர் சிவகுமார் கிட்ட சொல்லி ஏதாவது செய்வார், அதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் போட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோன்னு கேட்கலாம். ஆனால் சுபம்னு போட்டு முடிக்கிற மாதிரி அது அவ்வளோ சுலபம் இல்லை. இந்த பிரச்சனை கர்நாடக அரசியலில் வேரூன்றி போன ஒன்று. இப்போ மட்டும் இல்லை, முன்னாடி இருந்தே காங்கிரஸ் தேசிய தலைமைக்கு ஒரு கணக்கு இருக்குது.
தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கிற கனவு அண்ணாதுரை காலத்திலேயே மண்ணோட மண்ணா போச்சு. ஆனால் கர்நாடகாவில் பாஜக காங்கிரஸ் இடையே தான் எப்போவும் போட்டி. அதனால் தமிழ்நாட்டுக்கு வேண்டியதை வாங்கி கொடுத்தா அது கர்நாடக அரசியலில் காங்கிரஸுக்கு அஸ்தமனம்தான். இந்த ஒன்றை வச்சே பாஜக கர்நாடகாவில் நிரந்தரமாக ஆட்சியில் உட்கார அடிபோடும். அதனால் காங்கிரஸ் தலைமை நடுநிலைங்கிற போர்வையில் இந்த விஷயத்தில் கண்டும் காணாமல் இருக்கிறத ஸ்ட்ராட்டஜியை தான் ஃபாலோ பண்ணும். சரி, மத்திய தலைமையை விடுங்க. சரி, கர்நாடகா சிஎம் சிவகுமார்கிட்ட போய் விஜய் பேசினா காவிரி உரிமையை கையோடு வாங்கிட்டு வந்துடுவார்னு ஒரு பேச்சு வச்சுக்கிட்டாலும் கூட அது நிரந்தர தீர்வாக இருக்காதுன்னு வல்லுநர்கள் சொல்கிறாங்க. அப்படி பேச்சுவார்த்தைக்கு போகிறது பேக்ஃபயராக அதிகம் வாய்ப்பு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அந்த பேச்சுவார்த்தை ஆப்ஷனே சிவகுமார் தமிழ்நாட்டுக்கு விரிக்கிற வலைன்னு கூட சொல்லலாம். காவிரி ஆணையம் உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் தெளிவாக இருக்குது. தமிழ்நாட்டுக்கு வேண்டிய தண்ணியை கொடுக்கணும்னு. மறுபடியும் உச்சநீதிமன்றம் மூலமாக போனால் தீர்ப்பு தமிழ்நாட்டுக்கு சாதகமாக தான் வரும். இப்படி சட்டப்பூர்வ வழி இருக்க அரசியல் ரீதியான பேச்சுவார்த்தை இதை நீர்த்து போக செஞ்சிடும் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சவங்க சொல்கிறாங்க. கர்நாடகா கிட்ட பேச்சுவார்த்தைக்கு போனால் அவங்களோட நிபந்தனை கண்டிப்பாக மேகதாது அணை கட்டுறதா தான் இருக்கும். அதுக்கு பதிலாக தற்காலிகமாக தமிழ்நாட்டுக்கு தண்ணியை திறந்து விடுற ஒரு வாய்மொழி ஒப்பந்தம் இருக்கலாமே தவிர அது இப்போ மட்டும் இல்லை, வருங்காலத்திலையும் தமிழ்நாட்டுக்கு பெரிய இழப்பாக இருக்கும். அதனால பேச்சுவார்த்தைங்கிறது கன்னி வெடியில் கால் வைக்கிற மாதிரி தான். தமிழ்நாட்டுக்கு தண்ணி கிடைக்கிறதுக்கான தீர்வும் மேகதாது அணை திட்டத்தை தடுக்கிற தீர்வும் சட்டப்பூர்வமான வழியில தான் இருக்கு. கர்நாடகா எந்த தீர்ப்பையும் மதிக்க மாட்டேங்குதேன்னு தோணலாம். அது ஓரளவு உண்மையா இருந்தாலும் ஒரு கட்டம் வரை தான் கர்நாடகா வீம்பு பண்ண முடியும். நிரந்தர தீர்வுங்கிறது ரெண்டு தரப்பும் தார்மீக அடிப்படையில் யோசிக்கிறதுல தான் இருக்கு. அரசியல் மடைமாற்றங்களை தவிர்த்து அறிவியல் ரீதியான ஆய்வுகளை வச்சு நதிநீர் பங்கீடு செய்யப்படணும். கூட்டாட்சி தத்துவம், சகோதரத்துவம்னு வெறும் வாய் வார்த்தைகளால் இல்லாமல் விவசாயிகள் நலனையும் மக்களோட குடிநீர் தேவையையும் அடிப்படையாக வச்சு இருக்கணும். இரு மாநிலத்துக்கும் இது பொருந்தும். கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் வறட்சி காலத்திலையும் நீரை பகிர்ந்து கொள்ளுகிற அறிவியல் பூர்வமான முறையை கர்நாடகா நேர்மையோட பின்பற்றணும். காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் வெறும் பரிந்துரை அமைப்பாக இல்லாமல் உத்தரவுகளை செயல்படுத்தும் அதிகாரமிக்க அமைப்பாக மாறணும். தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நியாயமான பங்கீட்டை தர்றதுனால உண்மையிலேயே கர்நாடகாவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அப்படி பாதிப்பு இருக்குங்கிற பயத்தை வச்சு மட்டும்தான் இந்த பிரச்சனை சமூக அரசியல் ஆதாயங்களுக்கு பயன்படுத்தப்படுதே தவிர அறிவியல் பூர்வமாக நிறுவப்பட்ட ஆய்வுகளின்படி அது உண்மை இல்லை. நடந்தாய் வாழி காவிரின்னு சிலப்பதிகாரம் தொட்டு காவிரி தமிழ்நாட்டோட பிரிக்க முடியாத அங்கம். அதை நாம் கேட்கிறதும் அதுக்காக போராடுறதும் நம்ம உரிமை மட்டுமில்லை, எதிர்கால சந்ததிக்கும் சேர்த்து நாம் செய்ய வேண்டிய கடமை. பகிர்ந்துண்டு பள்ளியூர் ஓம்புதலுங்கிறது தான் தமிழர் நெறி. அதையே கர்நாடகாவும் பின்பற்றினா இந்த விஷயத்தில் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும். அப்படி நடந்தால் முதல்வர் விஜய் ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம்.